Ranjalian. Ranjali, yes, I am studying BA Tech Software Engineering. I am fourth year student. I have an assignment for lean startup management project. So in that we need to see an entrepreneur businessman, how he started the business and how he overcome the challenges and everything. எப்படி கடையை பற்றி நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம், எப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முன்னோடிகளாக அண்ணா திகழ்கிறாரு. நம்ம அண்ணா கிட்ட போவோம், எப்படி கதையை ஆரம்பிச்சாரு, கடையை பற்றி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. என்எஸ்கே ஜென்ரல் ஸ்டோர், இதை நம்ம பாஷையில் சொல்லணும்னா நம்ம ஊர் மளிகை கடைங்க. இப்போ நம்ம ஊர் மளிகை நம்ம அண்ணா இருக்காரு, அண்ணா தான் வந்து ஓனர் ஆக்சுவலி. இப்போ அண்ணா கிட்ட நம்ம கடையை ஆரம்பிக்கிறது எப்படின்னா, ஆனால் இப்போ இந்த சமயத்தில் இந்த கடையை ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சிந்தனை வெளியே தோணுச்சு. எப்படி எந்த கடை ஆரம்பிச்சுன்ற ஒரு கேம், அதனால கடை ஆரம்பிச்சுனாக்கா ஒரு வேறு ஒன்று கடை ஆரம்பிச்சுன்ற ஒரு கேம். ஓகே, அதனால கடை ஆரம்பிச்சு. ஆனால் எப்போ ஆரம்பிச்சிங்க கடை? 1912 இதுதான் 12 தான் 1912. ஆனால் இந்த ஆரம்பிக்கிறதுனா 2012 அதுதான் கஷ்டம். 1912. ஆனால் நீங்கள் இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே சந்தேகப்பட்டிருக்கீங்களா? உங்களை நீங்களே டவுட் பண்ணியிருக்கீங்களா? டவுட் வரும். அதாவது டவுட்டுன்னா என்ன பண்ணலாம், எப்படி அப்புறம் நடங்க எப்படி பண்ண முடியுமா, நடத்த முடியுமா முடியாதா, அதே போல் எப்படி ரன்னிங் ஆகாதா, எப்படி பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் அதுக்கடுத்து மேலே பண்ண முடியும், செய்யணும். அதாவது ஒரு மனசில் வந்து தோல்வி வரக்கூடாது. தைரியம் இறங்கி பார்க்கலாம் அப்படி. ஆனால் உங்களை எது வந்து ஓட வச்சுருக்கீங்க வாழ்க்கையில்? எந்த இதை நோக்கி இது மோட்டிவ்னா இப்போத்தி இருக்கிற வந்து கண்டிஷன் தொழில் தான். தொழிலில் வந்து மூமெண்ட்டில் இன்னும் மூமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ரன்னிங் வந்து தவிர அடுத்து வேறு எதுவும் இது ரன்னிங் வந்து பண்ணினாக்கணும். உங்களை இயக்கிட்டு இணைக்கணும், ஒன்றும் மேலே பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் சப்போஸ் இந்த கடை ஆரம்பிக்காட்டி வேற என்ன பண்ணிட்டு சார்? சப்போஸ் இந்த கடை ஆரம்பிக்காட்டி வேற என்ன சேர்ந்து அந்த வெளியில் ஒன்றும் மூவ்மெண்ட் பண்ணிடுறோம், நம்ம நட்டு மூவ்மெண்ட் பண்ணிடுறோம். அதுக்கு எடுத்து படிப்படியாக வாங்குறதுக்காக எல்லாம் ட்ரெயின் நம்ம இருந்தாலும் விடக்கூடாது. அடி கால் வைக்கும்போது எதை நோக்கி கால் வைக்கணுமோ அதை வந்து பார்த்து கால் வச்சு நம்ம சொல்லி வாழ்க்கையில் முன்னேற்ற. வாழ்க்கையில வெற்றினா உங்களுக்கு என்ன? உங்களோட பார்வையில் பணமா இல்லை இல்லை சுதந்திரம், அந்த மாதிரி உங்களுக்கு தோன்ற எல்லாமே இருக்கும். பணம் எல்லாமே சேர்ந்தாப்புல வந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி இருக்கும். நம்ம உழைப்பு மெயின், உழைப்புக்கு மெயின். அதுக்கு அடுத்து பணமும் சேர்ந்தாப்புல வந்தால் தான் வெற்றி. வந்து கணக்கு வந்து உழைப்பு வந்தாவே பணம் வந்துடும். பணம் வந்து வெற்றிக்கு நம்ம உழைப்பில் நம்ம நுழைஞ்சினாவே பார்த்து கண்ணால் வாங்க கூட வரும். அது நம்மளுக்கு தேவை. வெற்றிக்கு நோக்கி விலைக்கு நோக்கி நம்ம கண்ணால் வந்துனே அதாவது தொழில் பண்ணும்போது பேக் வாங்கக்கூடாது. ஒரு காலை வைக்கிறோன்னா அடுத்த ரவுண்டு என்ன பண்ணணும் அப்படின்னு தான் போடணுமே தவிர மனசில் தைரியம் தோல்வி வரக்கூடாது. இப்போ வந்து இதுக்கு நிலவுக்கு போகிறேன்னா கூட மனசில் தைரியம் தான் மேலே போகணும். அதே போல் தான் ஒரு படி காலை வைக்கும்போது மனசு தைரியம். வண்டி ஓட்டும் போது கூட சில மேடம் ஓட்டணும்னா பைக் ஓட்டக்கூடாது. பைக் ஓட்டணும்னா இறங்க மாட்டு தான் அதை பார்க்க போட போயினே மாட்டுக்கு சொல்ல. அதாவது அதுக்காக ஃபாஸ்ட்டாக போகும், ஒரு மீடியமில் மீடியமாக போயினே, அதாவது மீடியமான வேகத்தில் போயினே இருந்தால் வாழ்க்கையும் நல்லா முன்னேறும். வண்டி ஓட்டுறது தான் வாழ்க்கை. வண்டி நம்ம எப்படி அதை பிரேக் பண்ணணும், தான் வாழ்க்கை கூட நம்ம செய்கிற தொழில் கூட எங்கெங்கே பிரேக் அடிக்கணும், எங்கெங்கே போகணும், எப்படி நம்ம போகணும். அப்படி போனால் தான் இலக்கை நோக்கி நம்ம போகணும். ஒரே மட்டும் நம்ம ஃபாஸ்ட்டாக போனாலும் தப்பு. அதாவது வேகத்தடவை நின்று போகணும். ஏறி எங்கே போகணுமோ அந்த இடத்துல போகணும். வாழ்க்கையும் சமமாக போகிற இடத்துல கொஞ்சம் போகணும். மறுபடியும் கொஞ்சம் கஷ்டப்படும் போது மேடி ஆடும்போது கொஞ்சம் கஷ்டப்படணும். கஷ்டம் மேடி ஏற்றினா டவுன் வரும்போது சல்லுன்னு நம்ம அப்புறம் வாழ்க்கை. அதே தான் வாழ்க்கை. எல்லாமே பண வசதியிலேருந்து வாழ்க்கை எல்லாம் முன்னேற்றணும். முதல்ல இலக்கை போகும்போது கஷ்டம். ஒருத்தர் எட்டி பிடிச்சி ஏறி கொஞ்சம் கீழே வரும்போது டவுன் வரும்போது சல்லுன்னு மெதுவாக உடனே
அதுக்காக பாஸ் வரல, டவுன் இறங்கும் போது கூட பாஸ் வரல, நிதானமாக தான் வரணும். அதாவது பாலத்துல இருந்து கீழே இறங்கும்போது கிளச்ச பிடிச்சோன்னா அப்படியே ஆமா, போய் கழட்டி இழுத்துட்டு போயிடும். பண்ணக்கூடாது. பொறுமையா இதனால வந்து நேக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும், வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நம்ம செய்யற தொழிலும் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். அசாந்து சந்தானே ஆயிடுது. ஆனா நீங்க ஒரு விஷயம் வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த நிலையிலையும், அந்த மாதிரி சொல்லிக்கிற மாதிரி. நீங்க எந்த நிலையா இருந்தாலும் சரி நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த இதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் வாழ்க்கை இந்த மாதிரி இதோட விட்டு விட்டு தான் வாழ்க்கை வாங்க. எங்கெங்க விட்டு விடணுமோ அங்கே விட்டுக்கணும், எங்கெங்க விடக்கூடாதோ அந்த இடத்துல விடக்கூடாது. இப்படிதான் வாழ்க்கை. விடுற இடத்துல விடணும், விடக்கூடாத இடத்துல விடக்கூடாது. அந்த இடத்துல நோக்கி தான் போகணும், அந்த இடத்துல போனால் தான் நல்லா இருக்கும். ஆனால் விட்டு கொடுத்து போகிற இடத்துல விட்டு கொடுத்து போனே தான் சமமாக போகும் வாழ்க்கை. வாழ்க்கையும் சரி, எல்லாமே சரி. விட்டு கொடுக்குற இடத்துல விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்குற இடத்துல விட்டு கொடுக்கக்கூடாது. இந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கஸ்டமர் தரத்துல பொருள் தரம் அந்த காம்ப்ரமைஸ், பொருள் தரத்துல வந்து நம்ம தரமாக கொடுக்கணும்னா ஏன் எப்பவுமே பொருள் காம்ப்ரமைஸ் மக்கள் ரீச் ஆகணும். நான் வந்து இது மக்கள்கிட்ட ரீச் ஆகணும்னா நம்ம பொருள் தரமாக கொடுக்கணும். பொருள் தரமாக கொடுத்தோம்னா மக்கள்கிட்ட ரீச் ஆகும். என்எஸ்கேவா அங்கே போனால் எல்லாமே தரமாக இருக்குது, எல்லா பொருளும் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஏம் அப்படி. என்எஸ்கிட்ட போயிட்டோம் நம்மளுக்கு எல்லா பொருளும் வந்துடும் அப்படின்னு எல்லாம் கிடைக்கும். நாங்கள் போகணும், கண்டிப்பாக நாங்கள் தான் போகணும். அப்படி தான் இலக்கு. கண்டிப்பா நானே இனிமேல் டெய்லி இங்கே தான் பால் அந்த கடையில் வாங்கிட்டு இருக்கேன், கடையை மாற்றி வச்சுட்டேன். ஏன்னா வாழ்க்கையில யாரும் தவறு செஞ்சா தவறு செய்யற மனசுலே இல்லாம சொன்ன மாதிரி நீங்க ஏதோ தவறு செஞ்சு, அதாவது தவறுனா லைக் நம்ம தப்பு பண்ணுவோம், சில நம்ம தப்பு பண்ணிப்போம், அதை திருத்திருப்போம். வாழ்க்கையில வந்து சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், அதை திருப்பி அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஏதோ பெருசா இம்பாக்ட் ஆனது நீங்க எப்படி அதை மீண்டு அதுபோல கூட எல்லாம் நிறைய அதுபோல வந்து போய் மாட்டி வரும், மறுபடியும் மீண்டு அது அப்போதான் இலக்கிய நோக்கிறது. அப்போதான் ஒரு மனசுடைய ஒரு ஸ்ட்ரென்த்து இட போயிட்டோம். அடடா விடக்கூடாது, மறுபடியும் நம்மளுடைய விடாமுயற்சியில் அடுத்த மட்டும் அடுத்த அந்த இலக்கிய நினைத்தாயோ அந்த மாதிரி அப்படிதான் நோக்கணுமே தவிர திருப்பி வந்து மனசு வந்து தளர விடக்கூடாது. நம்ம தப்பி தவிர இந்த தொழில் பண்ணும்போது கே வந்துட்டுமா கூட சே ஏன் விடக்கூடாது, ஓகே நோக்கணும், அப்போதான் நோக்கணும், அப்போதான் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு பார்வை. நீ வந்து அநேகத்துக்கு வந்து உடம்பே வந்துதான் வீட்டுமாடா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அடுத்த இடத்து என்ன காலை வைக்கிறோம், கீழே இருந்தாலும் என்னடா சரி இந்த இடத்துல வந்துட்டோம், அடுத்த ரவுண்ட் என்ன பார்க்கலாம், அடுத்து மூவ் பண்ணிடலாம், அடுத்து நம்ம எப்படி மேல அடுத்து என்ன பண்ணலாம், மேலே வரலாம், அதுக்கடுத்து நீ சிந்திக்கணும். உடச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்த ரவுண்டு என்ன, இந்த ரவுண்டு முடிச்சா அடுத்த ரவுண்டு பாரு போயினே இருக்கணும். ஒரு போடினாதான் வாழ்க்கை முன்னேறும், தொழிலில் முன்னேற்றம், எல்லாத்துலேயும் முன்னேறும். நீ போகிற பாதை ஒழுங்காக போகணும். அதே போல் வந்து நீ போகும்போது வெயில் முள்ளு இருக்கு சொல்லுவாங்க, முள்ளு இருக்கு பார்த்து போகக்கூடாது, ஆனால் வந்து போகக்கூடாதுன்னு போகக்கூடாது. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து நம்ம சொல்லுவோம் டேய் அது தாண்டாதுரா பள்ளமாக இருக்குது அப்படின்னான்னு வச்சுக்க, அப்போ அதை செய்யலாம். அதாவது எப்படி தாண்ட முடியாது, போகிறது தாண்டி பார்ப்போம், முயற்சி பண்ணுவேன், அப்புறம் அப்போ தாண்டலாம். ஆனால் வந்து முள்ளு இருக்கிற பக்கம் போகக்கூடாது, அது என்னைக்கும் தப்பு. ஆனால் தாண்ட சொல்லுங்க, அது தாண்டணும், தாண்டினா ஈஸி, அடுத்த ரவுண்டு போயினாக்கலாம், இதில் தண்ணி வருது தாண்டி போய் அடுத்த போயினாக்கலாம் அப்படின்னு போயினாக்கலாம். தொழில் உணர்வோட உங்களுக்கு கலை உணர்வும் இருக்கு, பேச்சிலேயே தெரியுது நீங்க எவ்வளவு பெரிய மேலாவி. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்க, எப்படி நீங்க வந்து முதலீடு செஞ்சீங்க? ஸ்டார்டிங்ல வந்து ஒண்ணுமே எப்படி ஆரம்பிக்கிறது, அந்த ஆரம்பிக்கிற சூழ்நிலை வந்து ரொம்ப கஷ்டம். எதுவுமே ஆரம்பிச்சுட்டா ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம், பட் ஆனால் அந்த ஆரம்பிக்கிற விதை போட்டவன், ஸோ அந்த விதை போடுறதுக்கான கஷ்டங்கள் எவ்வளோ இருந்தது, எப்படி நீங்க திரட்டுனீங்க, அந்த மாதிரி எப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்க? ஸ்டார்டிங் முதலீடு நம்மளே தான் ஸ்டார்ட் பண்ணோம். முதலீடு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சும்மா ஸ்டார்டிங் ஒரு 10 ரூபா இன்னும் வைக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த 10 ரூபா கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணலாம். அது வந்து அந்த 10 ரூபா வந்து நம்ம எடுக்கக்கூடாது, காசை நீ அதை எடுத்துனே போயிடும். அந்த 10 ரூபா வைக்கணும்னா அதை எடுக்கக்கூடாது, நீ எடுக்காது அப்படியே ரன் பண்ணி வரணும், அது அப்படியே பண்ணலாம், அதுலேருந்து ஒரு பைசா விட்டு வரக்கூடாது. நீ அதுலேருந்து அப்படியே மூவ் பண்ணாதான் போயினாரு. ஆனால் நீ வச்சுட்டு 10 ரூபா வச்சுட்டு உடனே அதிலே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா செய்ய முடியாது தொழில். கிட்ட இருந்து நம்ம கிட்ட பார்க்கல, அப்படியே அதுக்கடுத்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை இன்வெஸ்ட் பண்ண பண்ணினே இருக்கணுமே தவிர நீ அதுலேருந்து வந்து எடுக்கக்கூடாது. பைசா ஆச்சுன்னா லாபம் வர்றது அதை எடுத்துட்டு இனியும் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் தொழில் போதுமான வரைக்கும் தொழிலும் வந்து அதுதான் நீங்கள் வந்து இப்போ வந்து படத்தில் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் எல்லாருமே பார்க்குறாங்க, வந்து ஈர்க்கிறாங்க. ஒரு ஸ்டைல் ரஜினினா இப்படி போடலாம் தான் ஸ்டைல், தலைவர் தான் இன்னைக்கு தலை கூலி ரிலீஸ், இந்த மாதிரி இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் வந்து கஸ்டமரை வந்து கவனத்தை ஈர்க்கிறீங்க? அதான் அது எப்படி அணுகுமுறை வரும்போது அவன் கிட்ட வந்து ஒரு
அன்பு அன்பு தான் நம்ம அவங்க வரும்போது என்ன வேணும் அது என்ன சொல்லு என்ன வேணும் சொல்லு அதுதான் கேட்கணும் அது பிள்ளைக்கார தான் கேட்கணும் என்ன வேணும் அப்படின்னு கேட்கணும் பணிவா அதே போல் வந்ததும் டக்குன்னு உடனே என்ன அடுத்த போல் என்ன அவன் சொல்லு அவங்க நின்று காத்து வைக்கிறார் அந்த சைக்கிள்லேயே அவங்க வந்து என்ன செய்யணுன்றோ உடனே அடுத்த எடுத்து செய்யணும் செஞ்சது தான் கோயில் நீ வந்து கம்மன் நீ பாடு நம்ம பாடு நின்றுமா நீ பாடு கம்மன் நின்றுனா போனால் கண்டிப்பாக பண்ணுவாங்க உடனே சொல்லுவாங்க அந்த சைக்கிளில் புன்னகை பேச்சு புன்னகை பேச்சு மக்கள் அவ்வளோதான் சிறப்பு நீ அது ஒன்றே செஞ்ச நீ தன்னால் நிறையா தொழில் ரீதியாகவும் சரி வாழ்க்கை ரீதியாகவும் சரி நம்ம கடையில இருந்து அண்ணா கிட்ட இருந்து நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம் வாழ்க்கையில பின்பற்றுவோம். அண்ணா பேர் என்ன ஆக்சுவலி? நீலகண்டன் நீலகண்டன். நீலகண்டன் ஓனர் ஓனர் ஆஃப் தி ஷாப், ஓனர் ஆஃப் த NSK ஸ்டோர்ஸ். சைனிங் ஆஃப் த